வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி விளக்கமா பார்க்க போறோம். காற்று மாசுபாடு நமது நுரையீரல்ல அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துதுங்க. இது நோய் கிருமிகளையும் நுண்ணுயிர்களையும் நுரையீரலை ஏற்படுத்தி சளியை சேகரிக்க ஆரம்பிக்குது. இதனால மார்பு முழுவதுமாகவே சளி சேர ஆரம்பிக்குது. ஸோ நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை நம்ம சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக நுரையீரலை தீங்கு விளைவிக்கக்கூடிய மாசுபாட்டிலிருந்து நம்மால பாதுகாக்க முடியும். மேலும் இதனால நமக்கு சுவாச பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கவும் முடியும். ஆரோக்கியமான நுரையீரலை பெறுவதற்கு நம்முடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய அந்த உணவு பட்டியல், உணவு பழக்க வழக்கங்கள் விளக்கமா பார்ப்போங்க. அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆப்பிள் பழங்கள் நுரையீரல் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், மருத்துவரையே சந்திக்கக்கூடிய அவசியமே நம்முடைய உடலுக்கு ஏற்படாது. ஏன்னா ஆப்பிள் பழம் நம்மை அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வைக்கும் அப்படின்றத மருத்துவர்களே குறிப்பிடுவாங்க. ஆப்பிள் பழங்கள் இருக்கக்கூடிய ஃபீனோலிக் கலவைகள் மற்றும் பிளவனாய்டுகள் காற்று பாதையில் ஏற்படக்கூடிய நுரையீரல் வீக்கத்தை குறைக்குதுங்க. ஒரு நாளைக்கு நீங்க ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க அல்லது ஆப்பிள் பழத்தை அப்படியே பீஸ் போட்டு நீங்க கடிச்சு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை குறைவாக தான் இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் வெளிப்படுத்துறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் நுரையீரல் பலமாக இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே நீங்க தினமும் ஒரு ஆப்பிள் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. கிரீன் டீ நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் உங்களுக்கு பலமாக இருக்கும். கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால இது நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை எளிதில் குணமாகுவதற்கு வழிவகுக்குது. கிரீன் டீயில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற குவர்செடின் ஆன்டி ஹிஸ்டமைனாக செயல்படுகிறது. இது அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய ஹிஸ்டமைன் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வின்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கப் கிரீன் டீ குடிச்சவங்களை அந்த பெரியவங்களை வச்சு செக் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, கிரீன் டீயை குடிக்காதவர்களை விட கிரீன் டீயை குடிச்சவங்களுடைய நுரையீரலுடைய செயல்பாடு, நுரையீரலுடைய ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்றத ரிசர்ச்சின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துறாங்க. ஸோ கிரீன் டீ நீங்க எடுத்துக்கொண்டீங்கனாலுமே உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்குங்க. காணாங்கெழுத்தி மீன் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நுரையீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மத்தி மீன் மற்றும் காணாங்கெழுத்தி மீன்கள் நாள்பட்ட நுரையீரல் நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுகிறது. நுரையீரலை முன்னாடியே ஆரோக்கியமாக பலப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதுதான் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே இது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடியது. நம்முடைய நுரையீரலை ஆரோக்கியமாக பராமரிக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தும் கூட. அப்போ நீங்க காணாங்கெழுத்தி மீன், மத்தி மீன், இது மாதிரி ஒமேகா 3 கொழுப்பு மீன் இருந்திருக்கக்கூடிய மீன்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நுரையீரலுக்கு நல்லதுங்க. ஸோ ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கலாம். மீன்களை பொறுத்து மட்டும் நீங்க ஒரு வாரத்திற்கு ஏதேனும் 2 நாட்கள் மீன் எடுத்துக்கொள்ளலாங்க. அதிகமா எண்ணெயெல்லாம் சேர்க்காம அளவா எண்ணெய் சேர்த்து சாப்பிடுதுங்க. அப்புறம் வறுத்த பொரித்த மீன்களை விட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியம் தான். விரைவாக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாம உங்களுடைய உடல்நலத்தை பராமரிக்கலாம். நுரையீரலையுமே மீன்கள் ஆரோக்கியமாக வைக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் பலமாக இருக்குங்க. விதைகள் மற்றும் நட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க அந்த விதைகள்ல சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள், பூசணி விதைகள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். நட்ஸ் வகைகள்ல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்குட் பருப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வால்நட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது நம்முடைய நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மற்றொரு சூப்பர் ஃபுட்டாக இருக்கு. பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா மற்றும் பூசணி விதைகள், ஆலி விதைகள், சூரியகாந்தி விதைகள் இது எல்லாமே நம்முடைய உடலுக்கு தேவையான மெக்னீசியம் சத்தை கொடுக்கும். இந்த மெக்னீசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நமது சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய இறுக்கங்கள், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ண உதவிகரமாக இருக்கும். இப்போ போதுமான அளவுக்கு நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெர்ஜின் ஆலிவ் ஆயில், அந்த வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நுரையீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. காரணம் என்னன்னா வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயில மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே இதெல்லாமே அடங்கி இருக்குங்க. இது நுரையீரலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய திசு சேதத்தை தடுக்கிறதுக்குமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ நீங்க இந்த வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துறீங்கன்னா
வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்குள்ளே வெர்ஜின் ஆலிவை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அது அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கப்பெறும். 6 மாசம் கடந்தும் வெர்ஜின் ஆலிவை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா ஓரளவுக்கு ஊட்டச்சத்து மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அது இழக்க ஆரம்பிக்கும். அதனால பெஸ்ட் பிஃபோர் யூஸ் வாங்குறது வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து பயன்படுத்துறது நல்லது. உடல் நலத்தை பராமரிக்கலாம். குறிப்பாக நுரையீரலை வந்து வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் பாதுகாக்கும். ஃப்ரக்கோலி காய்கறி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நுரையீரல் ஆரோக்கியமாக பராமரிக்கலாங்க. ஃப்ரக்கோலியில் வந்து இருக்கக்கூடிய அந்த சல்ஃபோராபேன் அப்படின்ற கலவை வந்து நுரையீரல் உயிரணுக்களில் காணப்படக்கூடிய மரபணு செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் நுரையீரலில் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் நுரையீரலில் காற்று ஓட்டத்தை வந்து மேம்படுத்துறதுக்குமே ஃப்ரக்கோலி காய்கறி உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ வாரத்தில் ஒரு தடவை ஃப்ரக்கோலி காய்கறி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிறீங்க அல்லது தினமும் உங்களுடைய உணவுகளில் ஃப்ரக்கோலி காய்கறி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னாலுமே நுரையீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும். இஞ்சி நீங்க தொடர்ந்து தினந்தோறும் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நமது சமையலறையில எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை இஞ்சியுமே அடங்கும். இஞ்சியில பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகள் இருந்திருக்குங்க. இஞ்சி வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுக்கக்கூடியது, அதாவது அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை கொடுக்கக்கூடியது. ஸோ இதனால இது வந்து உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே போல பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்கிறதுக்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. மேலும் காற்று பாதைகளை சீராக்கி நுரையீரலை காற்றோட்டமாக வைத்துக் கொள்வதற்குமே இஞ்சி உதவிகரமாக இருக்கும். ஆகையால தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சிறிதளவு நீங்க இஞ்சி எடுத்துக்கிறது, டீ, காஃபி, பால் போன்ற மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அது கூட இஞ்சி சேர்த்து எடுத்துக்கிறது, இது எல்லாமே நுரையீரலினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு வந்து மேம்படுத்துங்க. இஞ்சியை போலவே பூண்டு நீங்க அன்றாடம் உணவுகளை சேர்த்துக்கொண்டீங்க அப்படின்னா நுரையீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். பூண்டும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமது சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் தான். இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் நுரையீரல் செயல்பாடு மேம்படும். 3 பல் பூண்டுகளை வாரத்திற்கு நீங்கள் 2 முறை உட்கொண்டீங்க அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு 44% குறைவு அப்படின்றத ரிசர்ச்சில் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பூண்டு நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய உணவுகளில் சேர்க்கக்கூடிய அந்த அளவில் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா நுரையீரல் பலமாக இருக்கும். முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் உங்களுக்கு வந்து பலமாக இருக்குங்க. ஆனால் உங்களுடைய உணவுகளில் ப்ரௌன் ரைஸு, முழு கோதுமை போன்ற தானிய உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த உணவுகள் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதாக மருத்துவ ஆய்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. மேலும் நமது சுவாச ஆரோக்கியத்தையுமே முழு தானியங்கள் பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ தினமும் நீங்கள் குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள், அப்புறம் சிறு தானியங்களில் கேழ்வரகு, கம்பு போன்றவற்றை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய அந்த நுரையீரல் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். பீட்ரூட் காய்கறி எடுத்துக்கொள்பவர்களுக்கு நுரையீரல் வந்து பலமாக இருக்குங்க. பீட்ரூட்ல இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் பீட்ரூட்ல வந்து நைட்ரேட் சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதன் காரணமாக நுரையீரலுடைய செயல்பாடு எளிதாக நமக்கு நடக்கும். இந்த நைட்ரேட் வந்து நமது உடல்ல ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு ரத்த நாளம் வழியாக ரத்த ஓட்டத்தை வந்து உடல் உறுப்புகளுக்கு அனுப்பும். ஸோ அதனால பிபி அப்படின்னு அந்த பிளட் பிரஷர், நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களால் ஏற்படக்கூடிய ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் ஆக்சிஜனுடைய அளவை வந்து நமக்கு அதிகரிக்கிறதுக்குமே நுரையீரல் வந்து பலம் பெற வைக்கிறதுக்குமே பீட்ரூட் காய்கறியை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கும் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு தான் இருக்கு. நமது உடலினுடைய பாகங்கள் ஒழுங்காக செயல்படுவதற்கு உதவுவதில் நுரையீரல் மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க இல்லையா. ஆனால் காற்று மாசுபாடு, புகைப்பிடிப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காரணமாக ஆஸ்துமா, நுரையீரல் நோய் போன்ற சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டு தான் இருக்கு. காற்று மாசுபாடு காரணமாக மட்டுமே உலக அளவில் ஒரு ஆண்டிற்கு 4.2 மில்லியன் இறப்புகள் ஏற்படுவதாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு, அந்த WHO அமைப்பு வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நுரையீரலை வந்து பலம் இல்லாமல் வச்சுக்காதீங்க. நுரையீரலை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு இந்த உடற்பயிற்சி, அதாவது இந்த உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உணவுகளோட சேர்த்து உடற்பயிற்சி செய்யணும். எளிமையான மூச்சு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா, பிராணயாமம் அதெல்லாம் நீங்கள் செய்யும் போது நுரையீரல் உங்களுக்கு பலமாக இருக்கும், நலமோடு வாழலாம். தொடர்ந்து நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு நுரையீரல் ஒட்டுமொத்த சுவாச மண்டலையுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.